பிரைஸ் த லார்ட். இந்த நாளில் கூட ஸோ குடும்ப பொறுப்பில் இருப்பவர்களுக்கு மிஷினரி அழைப்பு தேவையா என்ற சவாலோடு ஒரு மிஷினரி தளத்திற்கு சென்ற ஒரு மிஷினரியை குறித்து நாம் பார்க்கலாம். ஒரு வேத வசனம் ஞாபகத்திற்கு வருகிறது. ஆதியாம புத்தகம் 12வது அதிகாரம் 1வது வசனம். இந்த வசனத்தில் ஆபிரகாமை நோக்கி ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கும் போது இப்படியாக அழைத்தார். என்ன அழைத்தார் என்றால், உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அப்படி என்று ஒரு அறைகூவல், ஒரு மிஷினரி அழைப்பு வந்தது. யாருக்கு என்றால் நான் பார்க்க முடிகிறது, ஆபிரகாமிற்கு வந்தது. ஸோ கர்த்தர் ஆபிரகாமை அழைக்கும் போது இதைத்தான் முதலாவதாக வைத்தார். என்ன அப்படின்னா, உன்னுடைய இனம், உன்னுடைய தகப்பனுடைய வீடு. ஸோ அநேக நேரத்தில் ஒன் ஆஃப் த மேஜர் பார்ட், ஒரு நபரை ஆண்டவர் அழைக்கும் போது, இல்லாவிட்டால் மிஷனரியாக வரும்போது அவர்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய தடை என்று கூட சொல்லலாம், எப்படி குடும்ப பொறுப்பிலிருந்து வருவது என்ற ஒரு சவாலோடு. கால் பெக்கர்ன்ட்டு ஒரு மிஷனரி, அவர் அமெரிக்காவிலிருந்து ஆப்பிரிக்காவுக்கு போன ஒரு மிஷனரி. அவர் 1804வது ஆண்டு பிறந்து ஒரு ஏழ்மை குடும்பத்தில் பிறந்தார். அவருடைய தகப்பன் சிறு வயதிலே இறந்து விட்டார். தாய் விதவை, ஒரே ஒரு சகோதரி, கல்யாணம் முடியாத சகோதரி, படிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில தானே கஷ்டப்பட்டு அதிகமாக உழைத்து ஒரு மெடிக்கல் மாணவனாக, அதாவது ஒரு டாக்டர் படிப்பதற்கு ஆண்டவர் அவரை வாய்ப்பு கொடுத்தார். அப்ப அவர் ஆண்டவர்கிட்ட ஒரு ஒரு உடன்படிக்கை மாதிரி வச்சிருந்தார். என்னன்னா, ஆண்டவரே, நான் நல்லா படித்தேன்னா உமக்காக நான் ஊழியம் பண்ணுவேன், உமக்காக அநேக ஆத்துமாக்களை நான் உம்முடைய ராஜ்யத்தில் கொண்டு வருவேன் என்று ஆண்டவரோடு ஒரு உடன்படிக்கை பண்ணியிருந்தார். அதனால கர்த்தருடைய கிருபை, நன்றாக படித்து முடித்து விட்டார். முடித்த உடனே அவருக்கு ஒரு மிஷனரி அழைப்பு வருகிறது. ஒரு பாரம் இருந்தது, ஆண்டவருக்காக பண்ண வேண்டும் என்று. ஆனால் அவர் இப்ப ஒரு மெடிக்கல் மாணவனாக மெடிக்கல் கோர்ஸை முடிச்சுட்டு டாக்டரா வந்துட்டாரு. நல்ல வேலை கிடைச்சிச்சு. அவர் வேலை பார்க்குற இடத்துல நல்ல பேர், வேற அநேகர் வருகிறாங்க. நல்ல ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்தார். ஸோ அம்மா இருந்தாங்க, சகோதரி இருந்தாங்க, மேரேஜும் ஆயிடுச்சு. ஸோ அந்த சூழ்நிலையில ஒரு ஒரு நபர் ஒரு கடிதம் எழுதுகிறார் கால் பெக்கருக்கு. என்ன கடிதம்னா, என்னுடைய மருமகள் ஆப்பிரிக்க தேசத்துல கான்ஸ்கோ என்ற பகுதிக்கு மிஷனரியாக போனாங்க, அங்க முடியாமல் இறந்து விட்டார்கள், அந்த இடத்தை ஃபில் பண்றதுக்கு நீங்க போகலாமே அப்படி என்ற ஒரு கேள்வியோடு. அந்த கடிதம் அவரை மிகவும் டிஸ்டர்ப் பண்ணுச்சு. அவர் யோசிச்சாரு, சரி நான் போவேணாம், ஏன்னா ஃபேமிலியை யாரு பார்த்துக்கிடுவா அப்படி என்ற கேள்வி அவருக்குள்ள அதிகமாக இருந்துச்சு. ஆனால் அவர், சார்ல்ஸ் என்ற நபர் திரும்பவும் அவருக்கு கடிதம் எழுதுறார். இந்த மாதிரி நீங்க போகலாமே, ஆண்டவர் உங்களை அழைத்தார் என்றால் நீங்க போங்க, ஆப்பிரிக்க தேசத்துல கான்ஸ்கோ இடத்துல அநேக தேவைகள் உள்ள நபர்கள் உண்டு அப்படி என்று. அப்ப ஆண்டவர் அவரோடு பேசினார். தன்னுடைய 24வது வயதுல அவர் அமெரிக்கால இருந்து கிளம்பி போறாரு ஆப்பிரிக்காக்கு. அந்த கான்ஸ்கோ பகுதிக்கு போறாரு, மெடிக்கல் டாக்டரா போறாரு. அங்க போன உடனே அநேக கதவுகள் திறந்தது, அநேக நபர்கள் ஹீல் ஆகுறாங்க. இவர் நல்ல மெடிக்கல் சர்வீஸ் பண்ணி கொண்டு இருக்கிறார். அதோடு சேர்த்து சுவிசேஷத்தை அறிவிக்கிறவராக இருந்தார். யாரு வந்தாலும் அவங்ககிட்ட நல்லபடியாக சுவிசேஷத்தை சொல்லுகிற நபராக இருந்தார். ஸோ கர்த்தருடைய பெரிதான கிருபை இப்படியாக அவருடைய புக்கில் எழுதப்பட்டு இருக்கிறது. சுமார் 100க்கு மேலான ஏக்கர்ஸை வாங்கி ஒரு கிராமமே அமைத்து அங்க ஒரு மெடிக்கல் கேம்ப் ரெடி பண்ணார். அங்க மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் வைத்து சுமார் 4000 லெப்ரசி தொழு நோயாளிகளை வைத்து பராமரித்தார். அதோடு சேர்த்து அநேகருக்கு பிரசவம், அநேக மெடிக்கல் வசதிகள் செய்து அந்த பகுதியவே தேவனுக்குள்ள வழி நடத்தின ஒரு பெரிய ஊழியக்காரராக, அந்த இடத்துல மிஷனரியாக அவர் வாழ்ந்தார் என்று சொல்லப்படுகிறது. சுமார் 60 ஆண்டுகள் அந்த பகுதியில் இருந்து தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்தார். அவருடைய வயதான காலத்துல 4 முறை அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. ஸோ திரும்பவும் அவர் ஆண்டவர்கிட்ட சொல்றாரு, நான் போகக்கூடாது, நான் ஆப்பிரிக்க தேசத்துல மறித்திடணும், நான் அமெரிக்கா போகக்கூடாது அப்படின்ட்டு. அவங்க கூப்பிடுறாங்க, நீங்க வீக்கா இருக்கிறீங்க, நீங்க வாங்க என்று. ஆனால் வயதான காலத்துல போல. ஆனா கடைசியில் அவர் போய் திரும்பவும் அமெரிக்கால இருந்து அநேக மெடிக்கல் டாக்டர்ஸை எக்யூப் பண்ணி
ஆப்பிரிக்க தேசத்திற்கு அனுப்ப வேண்டும் என்ற ஒரு பெரிய தரிசனத்தோடு அவர் செயல்பட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதுல ஒரு பெரிய பியூட்டி என்ன அப்படின்னா, அவர் மிஷினரி பணித்தளத்துல ஒரு மிஷினரியாக இருக்கும்போது அங்க இருந்த ஒரு நபர் ஒரு சாட்சி சொல்கிறார். என்ன சொல்றாருன்னா, கால் பெக்கரை குறித்து, நாங்கள் நிறைய பிரசங்கிகளை, நிறைய மிஷினரிகளை, நிறைய கிறிஸ்தவ செய்திகளை நான் கேட்டிருக்கிறேன். ஆனா கிறிஸ்துவாக இந்த கால் பெக்கர் எங்கள் மத்தியில வாழ்ந்தார். கிறிஸ்துவை போன்று அன்பு செலுத்தி, கிறிஸ்துவை போன்று எங்கள் மத்தியில வாழ்ந்தார் என்ற ஒரு சாட்சியை ஒரு நபர் எப்படியாக அவருடைய புக்ல அவரை குறித்து ஒரு சாட்சி எழுதப்பட்டிருக்கிறது. என்னுடைய சகோதரனே, சகோதரியே, வாலிபர்களே, ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். அதாவது தேவன் ஒரு நபருக்கு ஒரு அழைப்பை கொடுக்கும்போது ஆபிரகாமை எப்படி அழைத்தாரோ, அதனாலதான் ஆபிரகாமுக்கு தெளிவாக ஆண்டவர் சொன்னார், உன் இனத்தையும் அப்படி என்று. அதற்காக முழுவதுமாக விட்டு விட்டு வருவது அல்ல. ஆனால் தேவன் ஒரு மனிதனை குறித்து ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார் என்றால் அந்த திட்டத்தை எப்படியாவது முடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஆண்டவர் செயல்படுவார். அதனால தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்டிருக்கலாம், மிஷனரி சேலஞ்சு மெசேஜை நீங்க கேட்டிருக்கலாம், கர்த்தர் உங்களோடு வசனத்தின் மூலம் இடைப்பட்டிருக்கலாம். ஏதாவது பர்டிகுலர் பீப்புளுக்காக, பர்டிகுலர் இடத்திற்காக தேவன் உங்களை முன்குறித்தார் என்றால் அது ஒரு நாளும் தடைபடாது. குடும்ப பொறுப்பு ஒரு தடையாக கூட இருக்கலாம். ஆனால் அதை உடைத்து விட்டு எப்படி கால் பெக்கர் 83 அவர் இறக்கும் போது, 60 வருடம் ஆப்பிரிக்க தேசத்துல தேவன் வல்லமையாக எடுத்து அவரை பயன்படுத்தினார். கர்த்தர் உங்களையும் பயன்படுத்துவார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.